அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது மேச ராசிக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் 3ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பார். மிதுன ராசியில் நினைச்ச காரியங்கள் நடக்கும், எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் ஈடேறும். மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பிறகு 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி காலையில் 9 மணியிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1 மாதம் துவக்கம், செவ்வாய்க்கிழமை நாள். அப்புறம் 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் இருக்கிறது. மேச ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்கள். பயணங்கள் மேற்கொள்கிற போது, வாகனத்தில் செல்கிற போது சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். உரிய நேரத்தில் சென்று பொறுமையாக வேலைகளை முடித்து திரும்புவது நல்லது. மனதில் சிறு சிறு இடையூறுகள், குழப்பங்கள் வரலாம். அதை தெளிவாக மன உறுதியோடு விடாமுயற்சியோடு கடந்து செல்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள், மன குழப்பமான நாள், மன சோர்வு உண்டாகும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைகள் கொள்ளாமல் மனதை இயல்பாக எளிதாக வைத்து கொண்டால், எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு செய்தால் அந்த நாட்களை இனிமையாக கடந்து செல்லலாம். கவலைக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதேசி. கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொடர்ந்து விடாமுயற்சி செய்து வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். எதிர்ப்பு சக்திகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். ஒரு உடல் ஆரோக்கியம் வலிமையடையும். மாணவர்கள் கல்விக்காக போராடி அது வெற்றி வாகை சூடுவார்கள். வாடிக்கையாளர்கள் வியாபாரம் போன்ற விஷயங்களில் வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் நீங்கும். ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாள் சனி, ஞாயிறு 18, 19 போன்ற நாட்களிலும் மேச ராசிக்கு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். முன்கோபப்படாமல், ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் அமைதியாக செல்வது நல்லது. 13ஆம் தேதி காலையில் திங்கட்கிழமை 9 மணியிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1 மாதம் தொடங்கும், செவ்வாய்க்கிழமை நாள். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உருவாகும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். பெருமைக்குரிய நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். லட்சியங்கள் நிறைவேறும். குறிக்கோள் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி. இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். நிறைய தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். வாகனத்தில் செல்லுகிற போது சரியான நேரத்திற்கு சென்று வேலைகளை கச்சிதமாக முடித்து திரும்புவது நல்லது. வேலைப்பணி அதிகமாக இருக்கும். ஆகவே ஒரு சில வேலைகள் தடைபட்டு விட்டது என்பதற்காக பின்வாங்கி விடாமல் அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் வெற்றிகளை சந்திப்பது நல்லது.
பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, ரிஷப ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் வாழ்க்கையில் கொஞ்சம் மனசோர்வும் மனக்கவலைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியில் சிந்தித்து பொறுமையாக யோசித்து செயல்படக்கூடிய நாள். மன கவலைகளை எடுத்துக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தி தடுமாறாமல் மன தெளிவோடு முன்னேறக்கூடிய நாட்களாக அமைகிறது. வாடிக்கையாளர்களிடம் வியாபாரிகள் அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு வியாபாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது நல்லது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு செய்தால் அந்த நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக அமையும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 13ஆம் தேதி திங்கட்கிழமை மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். முன்கோபப்படாமல், ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் அமைதியாக செல்வது நல்லது. 13ஆம் தேதி காலையில் திங்கட்கிழமை 9 மணியிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1 மாதம் தொடங்கும், செவ்வாய்க்கிழமை நாள். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உருவாகும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். பெருமைக்குரிய நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். லட்சியங்கள் நிறைவேறும். குறிக்கோள் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, ரிஷப ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். நிறைய தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். வாகனத்தில் செல்லுகிற போது சரியான நேரத்திற்கு சென்று வேலைகளை கச்சிதமாக முடித்து திரும்புவது நல்லது. வேலை பணி அதிகமாக இருக்கும். ஆகவே ஒரு சில வேலைகள் தடைபட்டு விட்டது என்பதற்காக பின்வாங்கி விடாமல் அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் வெற்றிகளை சந்திப்பது நல்லது. பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, ரிஷப ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் வாழ்க்கையில் கொஞ்சம் மனசோர்வும் மனக்கவலைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியில் சிந்தித்து பொறுமையாக யோசித்து செயல்படக்கூடிய நாள். மன கவலைகளை எடுத்துக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தி தடுமாறாமல் மன தெளிவோடு முன்னேறக்கூடிய நாட்களாக அமைகிறது. வாடிக்கையாளர்களிடம் வியாபாரிகள் அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு வியாபாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது நல்லது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு செய்தால் அந்த நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக அமையும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். கடகராசிக்கு இந்த வார ராசி பலன்: 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. கடகராசிக்கு அது விரயஸ்தானம் தொடருது. செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே ஒரு சுப செலவாக தேவையான செலவுகளை அதிகரித்து வீண் அலைச்சல் ஏற்படாமல் ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி அந்த வேலைகளை செய்து முடிப்பது நல்லது. மற்றபடி 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி காலையிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி மாதம் 1, 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும்.
மனதில் குழப்பமில்லாமல் தெய்வீக அருள் கிட்டும். மனதில் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் லாபகரமாக சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி, நவமி இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசி 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதில் முன்கோவப்படாமல், அவசரப்படாமல், வார்த்தைகளை விடாமல், சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நினைச்ச காரியத்தை வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். நல்லதொரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பேரும் புகழும் அடைவார்கள். வியாபாரம் வெற்றிகரமாக அருமையாக இருக்கும். அலுவலக பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்மை அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, பிறகு 18, 19 சனி, ஞாயிறு இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கும்போது சிம்ம ராசிக்கு அது லாபஸ்தானமாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் லாபத்தை நோக்கி நகரும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு காலையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி 9 மணியிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை நாள், 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு உண்டாகும். மனதுக்கு பிடித்த இடத்திற்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதல் இருக்கும். அது வீண் அலைச்சலாக போகாமல் தேவையான அலைச்சலை தேவையான இடத்திற்கு சென்று வருவது நல்லது. ஏமாற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பிறகு நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபகம் மருதி வராமல் எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை முன்கூட்டியே செய்து வெற்றிகரமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி, நவமி வருது. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். வெளி உலகத்திலிருந்து நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றக்கூடிய நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். நன்மை அதிகரிக்கும். பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களிடம் அவர்களுடைய தேவையை புரிந்து அவர்களோடு பயணிக்க வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி குடும்ப ஆலோசனை செய்கிற போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே அவசரப்படாமல், முன்கோவப்படாமல், அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் தொடக்கத்திலையும் பிறகு மத்தியம நாட்கள் 15, 16, 17 போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் அருமையான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் ஒரு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி, பதவி உயர்வுக்கு ரொம்பவும் சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலிருந்து அன்று சஷ்டி, 17ஆம் தேதி 14 வைகாசி 1 மாதம் பிறகுது. 15 புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. ஆகவே வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். லாபம் இருக்கும். லாபகரமான நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும்.
பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு தேவை, நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள் வரலாம். ஆகவே சுப செலவாக தேவையான செலவுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. பல இடங்களுக்கு சென்று அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆகவே முக்கியமான அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு ஏமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. நினைவாற்றல் அதிகரித்து ஞாபக மறதி வராமல் சுறுசுறுப்பாக உத்வேகமாக திறமையின் அடிப்படையில் எந்தெந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை முன்கூட்டியே செய்து விடுவது நல்லது. மற்றபடி 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, ஒரு ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் சந்தோஷம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் லாபகரமாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இது போன்ற நாட்கள்லையும், சனி, ஞாயிறு 18, 19 இது போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. ஆகவே அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம், வாய்ப்புகள் தள்ளி போகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை என்று குழப்பமடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சியும் திறமையையும் கடின உழைப்பையும் நம்பினால் உரிய பலன் கிடைக்கும். ஆகவே கடுமையாக உழைத்து விடாமுயற்சியால் வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதை பொறுமையாக கடைபிடித்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலக பணியில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படுகிறது. மற்றபடி 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி காலையிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1 மாதம் பிறகுது 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழில் அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், மனசு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். திறமைக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் துலாம் ராசிக்கு கன்னி ராசியில் சந்திரன் வர்றது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும், அது வீண் விரயமாக இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கொள்வதும் புத்திசாலித்தனமாக இருக்கும். எது தேவையோ, எது செலவு முக்கியமான செலவோ அதற்கு செலவு செய்வது நல்லது. சேமிப்பு முக்கியம். பிறகு ஆசையின் காரணமாக பல பயணங்கள் மேற்கொள்கிற போது சில ஏமாற்றங்கள் வரலாம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. பிறகு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் நேரங்களை வீணாக்காமல் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிய நாட்களில் 13, 14, 15, 16, 17 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாள், கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். ஆகவே அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலிருந்தே அன்று சஷ்டி. 14ஆம் தேதி வைகாசி 1, 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசி அது 9ஆம் வீடாக வருது.
தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாயின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து டென்ஷன் படபடப்பு இல்லாமல் செயல்பட்டால் நல்லது. மற்றபடி கொஞ்சம் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் நழுவி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற குழப்பம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். பொறுமையும் அமைதியும் நிதானமும் தேவை. பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு திறமையை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சுறுசுறுப்பாக முயற்சி செய்து தொழிலில் ஒரு அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அதில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு அற்புதமாக இருக்கும். பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசி, அது லாபஸ்தானமாக வருது. தொட்டதெல்லாம் தொடங்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி மேல் வெற்றி அடைவார்கள். வியாபாரிகள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். அலுவலக பணி பதவி உயர்வுக்கான ஒரு முன்னேற்றகரமான செய்திகள் வரும். நல்லதொரு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில், இறுதி நாட்களில் 15, 16, 17, 18, 19 இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன். மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசி அது 7ஆம் வீடு, 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி வரைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு அதிகரிக்கும். கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பிறகு 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி காலையிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1, 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. மனக்குழப்பம், மனக்கவலைகள் வந்து போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைப்படாமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி நவமி இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தடைபடலாம், தாமதமாகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து பயணிப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரும். கடின உழைப்பால் எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சித்தால் போதுமான வெற்றிகள் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி மேல் வெற்றி அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்களிலும் இறுதி கட்ட நாட்கள் சனி, ஞாயிறு 18, 19 போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன். 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கிறது. மகர ராசி 6ஆம் வீடாக வருது. நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். கடுமையான உழைப்பால் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, அந்த அன்னைக்கு காலையிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1, 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 7ஆம் வீடாக வருது. அதனால் வீட்டு வேலைகளில் சந்தோஷம், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நல்ல நட்புறவும் ஏற்படும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கடகராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாள்.
ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம், மனச்சோர்வு அடையலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். குழப்பம் அடைய வேண்டாம், மனதில் தெளிவு தேவை. பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். மிதுன ராசியில் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கிறது. மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது மகர ராசிக்கு 9ஆம் வீடு. அதிர்ஷ்டங்கள் தவறி போகும், வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். ஆகவே நம்ம அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பம் அடையாமல் கடுமையாக உழைத்தால் விடாமுயற்சி வெற்றியை தரும். ஆகவே முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்றைய முயற்சி நாளைய அதிர்ஷ்டம் முன்னேற்றமாக அமையும். ஆகவே பொருளாதார முன்னேற்றம், பண வருமானமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மகர ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் 13, 14, 15 இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன் ஒரு 5ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார். அப்போ மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது மன உறுதி தேவை, மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனசில் டென்ஷன் இல்லாமல் மன திடத்தோடு மன உறுதியோடு இருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 13ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி காலையில் 9 மணியிலிருந்து 14ஆம் தேதி வைகாசி 1, 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. கும்ப ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடுமையான உழைப்பால், முயற்சியால் நிறைய வெற்றிகள், நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி நல்ல நட்புறவும் ஒரு வெற்றிகரமான முன்னேற்றமும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். திறமைகள் அங்கீகரிக்கக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாள். மனக்குழப்பங்கள் ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மன தெளிவாக, மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக கடந்து சென்றால் நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் அந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் உத்வேகமாக, ஆர்வத்தோடு, அக்கறையோடு அந்த நாட்களை வெற்றிகரமாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் 13, 14, 15, 16, 17 இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக கடுமையாக உழைக்க வைப்பார். அதில் சிறு சிறு இடையூறுகள், தடங்கள் வரலாம். அதையும் தாண்டி பொறுமையாக கடந்து வெற்றி வாகை சூட வேண்டும். பிறகு 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலிருந்து அன்று சஷ்டி, 14ஆம் தேதி வைகாசி 1, 15 புதன்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனக்கவலைகள், குழப்பங்கள் வரலாம். மன அழுத்தங்கள், மன விரக்திகள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உள்ளத்தை, மனதை தெளிவாக குழப்பமில்லாமல் வைத்திருப்பது நன்மை பயக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி, நவமி இது போன்ற நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களில் எதிர்த்து போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய நாள். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அனைத்தையும் போராடி அதை வெற்றியாக மாற்றக்கூடிய நல்ல நாள். எதிர்ப்பு சக்தி இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருக்கும். நினைச்ச காரிய குறிக்கோள், எண்ணங்கள், லட்சியங்கள்லாம்
தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாள், திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். மக்கள் செல்வாக்கு கைகூடும். ஒரு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தொழில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மீன ராசிக்கு இந்த வாரத்தில் 15, 16, 17, 18, 19 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.